ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மாமியார் சவிதாவை திட்டுறாங்க. 7 வருடங்களா நீயும் இந்த வீட்டுக்கு வாரிசு தருவன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இந்த வீட்டுக்கு நீ வாரிசு தரவே இல்லை, அதனால நான் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே சவிதாவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. சவிதா வீட்டை விட்டு வெளியேறினா இல்ல அவளுக்கு சவிதா குழந்தை பிறந்துச்சா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். ஒரு நல்ல சூரியன் கதிர்கள் வருது. அந்த பால்கனில ஒரு நல்ல செடிகள் இருக்கு. அந்த தெருவுல குழந்தைகள் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சவிதா வாழ்ந்துட்டு இருக்கா. சவிதா ஒரு நல்ல மருமகளா இருக்கா. சவிதா பார்க்க பெருசா அழகெல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ சுமாரா இருக்கா. ஆனா சவிதாவோட மனசு ரொம்ப அழகு, நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கா சவிதா. சவிதா தன்னுடைய கணவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. ரொம்ப கணவரை ரொம்ப நேசிப்பா. தன்னுடைய கணவருக்கு சமைச்சு தரது எதுவாக இருந்தாலும் பார்த்து சமைப்பா. கணவரும் கல்யாணம் ஆன புதுசுல மற்ற கணவர் போல ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாரு. ரொம்ப பாசமா இருந்துட்டே இருந்தார். நாட்கள் இப்படியே போயிட்டே இருக்கு. வருடங்கள் 3 வருடங்கள் ஆகுது. அதுங்களுக்குள்ள ஒரு சின்ன சலிப்பு ஏற்படுது. குழந்தை இல்லைன்னு ஒரு சலிப்பு ஏற்படுது. அந்த குழந்தை இல்லைன்றக்காக என்ன பண்றாங்க, ஒரு சில பேர் கோயிலுக்கு போக சொல்றாங்க. அந்த கோவிலுக்கும் போறாங்க, மருத்துவமனைக்கு போறாங்க, டாக்டர்ஸை மாத்திட்டே இருக்காங்க. இப்படி தொடர்ந்து சவிதா மட்டுமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. சவிதா நிறைய மருத்துவமனை போறா, ஏன்னா குழந்தை இல்லவே இல்லை. ஆனா சவிதா கல்யாணமாக அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரும் கனவோடு இருக்கு. என்ன கனவு அப்படின்னா, தனக்கு குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தையோட துணிகள்லாம் அங்க வீட்டுல காய போடணும், தன் குழந்தைங்களோட விளையாடணும், குழந்தைங்களோட விளையாடி முடிச்சு வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்க்கணும், ஒரு நல்ல மருமகளாகவும் நல்ல மனைவியா தன்னோட கணவருக்கு ஆகாஷ்க்கு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா சவிதா. ஆனா சவிதாவோட கனவெல்லாம் தவிடுபடி ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா சவிதா ஹாஸ்பிட்டல் போறாங்க, கோவிலுக்கு போறாங்க, அது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, அவங்களுக்கு குழந்தை நிக்கல. சவிதாக்கு ஒரே மனசு வேதனை. மாமியாரும் ஒரு சில நேரத்துல வேதனைப்படுத்துறாங்க. வீட்டுல யாராவது விருந்தாளி வந்தா எல்லாருமே அழைச்சு கூப்பிடுறாங்க, இவதான் மருமக, ஆனா இவளுக்கு குழந்தை இல்ல, 7 வருஷமா ஒரு வாரிசு பெத்து தர இவளால முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. சவிதா அவமானப்பட்டதை பெருசா எடுத்துக்காம பண்றா. அவங்க விருந்தர் முன்னாடி சிரிச்சிட்டே வந்துட்டா. வீட்டுக்குள்ள வந்து தன்னோட பெட்ரூம்ல உட்காந்து தேம்பி அழறா. சவிதாவோட தாய் வந்து அவ குழந்தையா இருக்கும் போதே இறந்துடுறாங்க. திருமணம் கொஞ்ச நாளே தந்தையும் இறந்துடுறாரு. தாய் வீடுன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. சவிதா ஒரு அனாதை மாதிரிதான் இருக்கா. அப்ப சவிதாவோட மாமியார் என்ன பண்றாங்க, நாளைக்கு விருந்தாளி எல்லாம் வராங்கன்னு மட்டும் மொட்டையா சொல்லிடுறாங்க. சவிதா எப்பவும் போலவே சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சே இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வீட்டுக்கு புதுசா ஆள் வராங்க. அப்ப சவிதா யோசனை பண்றா, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்களோ, அத்தைக்கு சொந்தக்காரங்க யாராவது வராங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே வாங்கன்னு கூப்பிடுறா. எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயதான அம்மா அப்பா ஒரு பெண் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவங்க புதுசா இருக்காங்களே அப்படின்னு. இருந்தும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றா, ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரா. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு கொடுத்துட்டு போறா. அப்ப சவிதாவோட மாமியார் சொல்றாங்க, நெல்லு அப்படின்றாங்க. அப்புறம் சவிதா நிக்கிறா. இவங்க யார் தெரியுமா அப்படின்னா, ஆகாஷ்க்கு 2வது திருமணம் பண்ண போற, அவங்க தான் பெண் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்றா. சவிதாவுக்கு ஒரு பதட்டம், வேதனை, பயம். ஏன்னா தன் கணவர் இன்னொருத்தருக்கு சொந்தமாக போறாருன்ற விஷயம் அவளால் தாங்கிக்கவே முடியல. இதை கேட்டு சவிதா வந்து கேட்டுடுறா, ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நீ எங்களுக்கு குழந்தை பெத்து தர முடியல, அதனால அந்த காரணத்தால் நான் என்ன பண்றேன், இன்னொரு திருமணம் என் பையனுக்கு பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க. அத்தை நான் கண்டிப்பா பெத்து தருவேன்னா, நீ சொன்ன 7 வருஷமா சொல்லிட்டு இருக்க, ஆனா இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடையாது, அதனால நீ கண்டிப்பா வந்து அந்த திருமணத்துக்கு சம்மதிச்சு இங்கே இருக்கிறதா இரு, இல்லைன்னா உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அப்படியே நீ போ அப்படின்றா. இதை கேட்ட உடனே சவிதா ஒரே அழறா, தேம்பி அழறா. அவரால் என்ன செய்யறது ஒன்றும் புரியாம இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஆதரவுன்னு சொல்றதுக்கு பெற்றோர்கள் யாரும் கிடையாது. சவிதா தன்னோட அறைக்கு போறா. தன்னுடைய கல்யாண புடவை எடுத்து பாக்குறா. பார்த்து தன் ட்ரெஸ் தொட்டு பாக்குறா. இந்த கல்யாணம் புதுசுல கணவர் நல்லா பேசினார்ல, அந்த வார்த்தையெல்லாம் இமேஜின் பண்ணி பாக்குறா. நல்லா தான் நம்ம வீட்டுக்காரர் நடந்துட்டாரு, ஏன் இப்படி இருந்துட்டாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. சவிதா கிட்ட சவிதா எவ்வளவு கேட்கிறா, நீ உண்மையாவே நீங்க என்ன நேசிக்கலையா, குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம வாழக்கூடாதா அப்படின்னு சவிதா கேட்கிறா. குழந்தை இல்லாம நம்ம வாழ்ந்தா உலகம் என்ன சொல்லும், கேலி பண்ணும், அதனால எனக்கு ஒரு குழந்தை வாரிசு வேணும், வாரிசு பெத்து கொடுக்க முடிஞ்சா இங்க இரு, உன்னால வாரிசு 7 வருஷமா ஆச்சு, உன்னால வாரிசு பெத்து கொடுக்க முடியல, அதனால நீ என்ன பண்ண, கிளம்பி போற வழியை பாரு அப்படின்றார். அப்ப சவிதா கேட்கிறா, என்ன மட்டுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இந்த வார்த்தையை கேட்டோடனே சவிதாவோட கணவர் ஆகாஷ்க்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சொல்ற, எப்படி நீ என்னை பத்தி பேசலாம், இதெல்லாம் வந்து எங்கேயாவது அடுக்குமா, அப்படி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, சவிதாவோட மாமியார் தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாட்கள் நெருங்க அவளால் தாங்கிக்கவே முடியல. தன் கணவர் கிட்ட தனியா கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா. கணவரை பார்க்கவே முடியல. சவிதா தன் கணவரை கூப்பிடுறா. தன் கணவரை கூப்பிட்டு சொல்றா, எங்க உண்மையாவே நீங்க எனக்கு காதலிக்கலையா, நீங்க எப்படி இன்னொரு திருமணத்துக்கு தயாரானீங்க, எப்படி உங்களால அது முடிஞ்சது, நான் உங்களை எல்லாத்துலயும் நல்லா தானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. உன்னோட பழைய பாசத்துக்கு அல்லனால வந்துட்டு இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு புதுசா ஒரு மனைவி வரப்போறா, நான் அவன் மேலதான் பாசம் காமிக்கணும், எனக்கு யார் வாரிசு பெத்து தராங்களோ அவங்க மேலதான் பாசம் காமிக்க முடியும் அப்படின்றா. அப்ப இது நினைச்சு வருத்தப்படுறா. தன்னோட அப்பாவை நினைச்சு பாக்குறா சவிதா.
அப்பா நீங்க இருந்தா இந்த வாழ்க்கையில என் பிரச்சனை எல்லாம் முடிச்சிருப்பீங்களப்பா அப்படின்னு அப்பா நினைச்சு அழுதுட்டே இருக்கா. சரி சவிதா என்ன பண்றா, தன்னோட வீட்டுல உள்ள தன்னோட ட்ரெஸ்ஸஸ் தன் நகைகள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறா. உடனே மாமியார் பாக்குறாங்க, என்னது இது, இதெல்லாம் ஏன் எடுத்து வச்சுக்கிற, இதெல்லாம் என் மகன் சம்பாரிச்சது, இதெல்லாம் ஒண்ணு கூட எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, சவிதா சமையலறையில இருக்கா. அப்ப அந்த இடத்துல மெஹந்தி விழா நடந்துட்டே இருக்கு. மெஹந்தி விழா நடக்கும்போது என்ன பண்றா, சவிதா யதார்த்தமா வெளில வந்துடுறா. சவிதாவோட மாமியார் கேக்குறாங்க, நீயும் ஒரு மலடி ஏன் இந்த விசேஷத்துல நீ கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க உறவினர்கள் எல்லாருக்கும் மட்டுமே சவிதா ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. அப்ப சவிதாவோட மாமியார் சொல்றாங்க, ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போ அப்படின்றாரு. ஆனா ஆகாஷ் சொல்றா, இவ இருந்தா இன்னைக்குமே நமக்கு ஆபத்தாமா, அதான் நம்ம இவளை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப சவிதா சொல்றா, எனக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாது, நான் அனுப்பாதீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன்னா. ஆனா சவிதா சொல்றது ஆகாஷ் பெருசா கேட்காம என்ன பண்றான், அவளை ஃபோர்ஸா கூட்டிட்டு வந்து என்ன பண்றான், வெளியில தள்ளிடுறான். வெளில தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, அவளோட வளையல் வந்து உடஞ்சிருது. அவன் ஒரே தேம்பி அழறா. அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே சவிதா பாக்குறாங்க. அவங்க ஒரு 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, ஒரே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. சவிதாக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. என்னடா வாழ்க்கை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு போறதுக்கு எதுவும் போக்கிடம் கிடையாம ரொம்ப தவிச்சிட்டு அழுதுட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் படுக்கிறா. அவளுக்கு குளிர் தாங்கவே முடியல, இருந்தும் கஷ்டப்பட்டு படுக்கிறா. அவ கெட்ட நேரமானு தெரியல, அந்த இடத்துல மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை அடிக்க ஆரம்பிச்சு நனைஞ்சி அவ குளிர் தாங்க முடியாம ரொம்ப கை நடுங்கிட்டு இருக்கா. ஆனா அவர் வழி இல்லாம யாரும் இல்லாம ஒரு தன்னோட கஷ்டத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. மறுநாள் என்ன பண்றா, சவிதா கோவிலுக்கு போறா. கோவிலுக்கு போகும்போது நின்று அங்க கடவுளை வேண்டிக்கிறா. வேண்டிட்டு அங்க நின்று பிரசாதம் வாங்கும்போது அவ கண்கள்ல தூக்கலும் தெரியுது. அந்த இடத்துல சாரதா தேவின்னு ஒரு வயசான அம்மா பாக்குறா. அப்ப அந்த வயசான அம்மாவுக்கு ஏனோ சவிதா பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. என்னம்மா நீ ஏமா தூக்கமே இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சவிதா சொல்றா. ஒண்ணுமே சொல்ல முடியாம தன்னோட கஷ்டத்தை நினைச்சு அழுதுட்டே வருத்தப்பட்டு இருக்கா சவிதா. உன்னோட தூக்கம் இல்லையா, வாமா எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க. சாரதா தேவி அம்மா சவிதாவை கூட்டிட்டு வராங்க தன்னோட வீட்டுக்கு. அப்ப தன்னோட கணவர் யார் பாத்தீங்கன்னா டாக்டர் மேகரா. அவர் அந்த நகரத்திலே ஒரு பிரபல மருத்துவமனைக்கு ஓனரா இருக்காரு. டாக்டரா இருந்தாரு. வயது முப்பின் காரணமாக இப்ப டாக்டரா பணியாற்றாம அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. சாரதா தேவி சொல்றா, டாக்டர் மெஹரா அம்மா இவர் என்னுடைய கணவர், எங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் நீ ஏமா தூக்கமே இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சவிதா சொல்றா. சவிதா கிட்டத்தட்ட ஒரு வாரம் நல்லா சாப்பிட மாட்டான். இன்னும் அவளுக்கு வந்து தூக்கம் மட்டுமே பெருசா இருந்து சவிதா நல்லா தூங்கி எந்திரிக்கிறான். ஒரு வார காலமா சாரதா தேவி அம்மா சவிதா கிட்ட எதுவுமே கேட்காம பொறுமையா இருக்காங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு உன் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்றாங்க. அப்ப சவிதா தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்ல, அதனால என் கணவர் 2வது திருமணம் பண்றாரு அப்படின்றாங்க. அப்ப டாக்டர் மெஹரா சொல்றாரு, இங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்ற பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. அது என்னன்னா, ஆண்கள் வந்து யாரும் பெருசா டெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க, பெண்களுக்கு தான் எப்பவுமே குறைபாடு இருக்கும், ஆண்களுக்கு குறைபாடு இருக்கவே இருக்காதுன்னு இந்த சமூகம் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க ஹாஸ்பிட்டல் வரவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பெண்களோட ஆண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா உங்க கணவரை பரிசோதனை பண்ணீங்களான்னு கேக்குறாரு. இல்ல அவர் பண்ணல, அதை பத்தி பேசினாலும் அவர் கோவம் வருது அப்படின்னாங்க. சரி ஆனதான் ஆச்சு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சவிதா கேட்கும்போது, எனக்கு படிப்பும் கிடையாது, பெரிய சொல்ற அளவுக்கு பெரிய அறிவும் கிடையாது, நான் எப்படி பொழைக்க போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்றாரு. அப்ப டாக்டர் மெஹரா சொல்றாரு, டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுட்டா நீ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு சவிதா டாக்டர் மெஹரா சொன்ன அறிவுரைப்படி என்ன பண்றாங்க, பகல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க, இரவுல சவிதா தன்னோட படிப்பு தொடர்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சே படிக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால கெயின் பண்ண முடியுது. முதல் தடவையா சவிதா அந்த இடத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள்லாம் இவ்வளவு பெரும் வேலைக்காரி மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா அவளோட தோற்றம் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அவருக்கு நாட்கள் போக போக நம்ம ஏதாவது கத்துக்கணும், தன்னோட கணவருக்கு எதிர்க்கல நம்ம நல்ல நிலைமையில இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் சவிதா மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா சவிதா தன்னோட வேலையை ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க. யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப அழகாவும் எளிமையாவும் கத்துக்கிறாங்க. அவளோட அயராத உழைப்பு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. எப்படியாவது நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது கத்துக்கணும்ன்ற ஒரு துடிப்பும் சவிதாக்கு இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப ஒரு பெண் பிரசவ வலிக்காக மருத்துவமனைக்கு வராங்க. அந்த மருத்துவமனையில வரவேற்பாளர் என்ன பண்றாங்கன்னா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாதான் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்ன்றாங்க. ஆனா சவிதாவும் அந்த பெண்ணோட வலியை பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனடியா டாக்டரை கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, பிறகு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சவிதாவை கேட்டுட்டு டாக்டர் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குது. அப்ப டாக்டர் மெஹராக்கு இந்த விஷயம் தெரியுது. மெஹராக்கு விஷயம் தெரிஞ்சு சவிதாட்ட கேட்கிறாரு, நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் பிரசவ வலியால் துடிச்சிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ற வரைக்கும் அந்த பெண் வந்து வலி தாங்கிக்க முடியாது, குழந்தையும் பிறந்துடும், அதனால நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணும், அது காரணமா தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சவிதா எப்படி நாட்கள் போது, சவிதா தன்னோட படிப்பை 4 வருடம் கழித்து முடிக்கிறாங்க. சவிதா அந்த 4 வருஷ படிப்பை முடிச்ச உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த குழுவுல ஜாயின் பண்றாங்க. அந்த குழுவுல ஜாயின் பண்ண ஸ்பெசிபிக்கான ஒர்க்கை மட்டும் பார்க்காம எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. ரிசப்ஷன் உட்கார்றதும், மெடிசின்ஸ் இல்லாததை கணக்கெடுக்கிறதும், நோயாளிகள் நலனை பத்தி பாக்குறதும், ஒரு விஷயம் பார்த்து செஞ்சுட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதனால நம்ம வாழ்க்கை அப்படி ஆச்சுன்னு சில யோசனை பண்றாங்க. ஒரு பெண்
குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பெண் மட்டும்தானா அப்படின்ற ஒரு PhD மாதிரி பண்றாங்க. பெண் மட்டும்தானா இல்ல ஆண்களும் இது சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு PhD ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. PhD ஒர்க் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் பண்ணி கடைசியா தன்னோட ரிசர்ச் என்ன பண்றாங்க, டாக்டர் மெஹ்ராக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஒரு PPT மாதிரி ரெடி பண்ணி அதை நடத்துறாங்க. அவளோட ஐடியாவை கேட்டோடனே அங்க உள்ள போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. அது மட்டும் இல்லாம சவிதாவோட பெரிய ஆசை என்னன்னா, ஒரு பெண்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டணும். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி 2 பேருமே டெஸ்ட் பண்ணிக்கணும்ன்றத ஒரு விஷயத்தை தான் அவங்க முன்மொழி வைத்திருப்பாங்க. சவிதாக்கு தன்னோட ஆசை நிறைவேறும் ரொம்ப ஆசை. அப்போ டாக்டர் மெஹ்ரா கூப்பிட்டு பேசுறாரு, சவிதா நீ இவ்வளவு நாள் என்னோட மகளா தான் நான் உங்களை பார்த்தேன், மகளா தான் நீ வளர்ந்த. நாங்க போனதுக்கு அப்புறம் எங்களோட சொத்துக்கள்லாம் ஒரு சிலது ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு சிலது நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இல்லம்மா, நீ ஒரு மகளிருக்காக கண்டிப்பா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பா உன் பேர்லயே கட்டு, அதுக்கான ஒரு இடத்த நான் தரேன் அப்படின்னு சொல்லி தராரு. இந்த அறக்கட்டளை கீழே உள்ள வருஷத்தும் உன் பேருக்கே மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மெஹ்ரா சொல்றாரு. டாக்டர் மெஹ்ரா சொல்றாரு, ஆனா சவிதாக்கு பெருசா சொத்து மேல ஆசை கிடையாது. சவிதா தன்னை மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும்ன்றது மட்டும் தான் சவிதா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சவிதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவங்க தொடங்குறாங்க. தன்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா என்ன பண்றாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையை ரொம்ப துரிதமா செய்யறாங்க. அதாவது ரொம்ப மனித நேயமிக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள வேலையாட்கள் எல்லாரும் மதிக்கிறாங்க. கோ ஒர்க்கர்ஸ் மதிச்சு பேசுறாங்க. அங்க ஏழை பேஷண்ட்ஸ் கிட்ட நல்ல மரியாதை கொடுத்து பேசுறாங்க. ஒரு விஷயமும் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் செஞ்சுட்டே இருந்து என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஓனர் ஆயிடுறாங்க. டைரக்டர் சவிதா மெஹ்ரா அப்படின்றாங்க. சவிதா ஏன் தன்னோட மெஹ்ரான்ற பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, தன்னோட டாக்டர் மெஹ்ராவை தன்னோட தந்தையாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சவிதா மெஹ்ரான்ற ஒரு விஷயத்தை சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியா சவிதா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டர் ஆயிட்டாங்க. ஒரு பக்கத்துல ஆகாஷ் 2வது திருமணம் பண்ணிட்டார் நைனாவை. 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு அவருடைய மெடிக்கல் ரெப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் செம்மையை சொந்தமா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொந்தமா மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அந்த தொழில பெரிய நஷ்டம் அடைஞ்சு நிறைய பெரிய கடன்காரர் ஆயிட்டாரு. ஒரு நாட்கள் ஆக ஆக நைனாவுக்கும் ஆகாஷ்க்கும் இடையிடையே நிறைய சண்டைகள் இருக்கு. அப்புறம் தன்னுடைய ஆகாஷோட அம்மா லஜ்வந்திக்கும் ஆகாஷ்க்கும் நிறைய சண்டைகள் வந்துட்டே இருக்கு. இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒரு நாள் ஆகாஷ் சாலை ஓரமா நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, அவனுக்கு திடீர்னு நெஞ்சொலி வந்துருது. அப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உடனே போன் எடுத்து என்ன பண்றாங்க, நைனாவுக்கு கால் பண்றாங்க. நைனா கால் பண்ணோன்னு என்ன பண்றாங்க, ஜீவாந்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. கொண்டு போய் தன்னுடைய கணவரை அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ண உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப்ல சைன் வாங்கிக்கிறாங்க. டாக்டர் சொல்றாரு, உங்க கணவருக்கு இதயத்துல ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு அதான் இதய வலி வந்திருக்கு, இப்போ உடனடியா அவருக்கு ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே நைனாக்கு ஒரே தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா வீட்டுல எதுவும் சொல்ற அளவுக்கு பணம் கிடையாது, அவ்வளவு கடன் சிக்கல்ல இருக்காரு. ஐயோ நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னு ஒண்ணுமே புரியாம தவிச்சிட்டு இருக்கா நைனா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். நம்ம இந்த நிலைமையில கொண்டு விட்டுட்டாரே நம்ம கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு சிறப்பு நிதி உதவி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த சிறப்பு நிதி உதவி மூலமா உங்க கணவரை காப்பாற்றலான்னு ரிசப்ஷன்ல நைனாவுக்கு பதில் சொல்றாங்க. ரிசப்ஷனை கேட்டு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, மூவ் பண்ணி சவிதா மெஹ்ராவுக்கு மேல் மாடிக்கு அனுப்புறாங்க. சவிதா மெஹ்ரா அந்த பேரை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி அடைறா. அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி பேரை பார்த்தோன்னே இன்னும் அதிர்ச்சி ஆகுறா. அந்த அட்ரஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ யோசனை பண்றா, இது நம்ம வீடு தான், நம்ம ஆகாஷ் தான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கா. அந்த ஃபைலை பார்த்தோன்னே ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நேர்ந்ததை கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. ஆனா அவன் நினைச்சதுன்னா அந்த ஃபைலை அப்படியே நிராகரிச்சிருக்கலாம். அவன் நிராகரிக்காம என்ன பண்றான், நம்ம டாக்டர் மெஹ்ராவுக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும், மனித நேயம் உள்ள மனிதரா இருக்கணும், சொந்த வெறுப்புக்காக நம்ம எந்த விஷயமும் செய்யக்கூடாது. ஒரு காலத்துல என்ன வீட்டை விட்டு வெளியேற்றியவர் என் வளையல் உடைஞ்சது, அதுக்கெல்லாம் இவர் தான் காரணம், இவரால் நான் நிறைய துன்பங்களையும் அனுபவிச்சேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கா. இருந்தும் டாக்டர் மெஹ்ராக்கு மரியாதை கொடுக்குற தனமா என்ன பண்றா, அந்த கோப்புல சைன் பண்ணி இந்த நிதி உதவியை நீங்க பாஸ் பண்ணுங்க அப்படின்றா. ஏன்னா சாரதா தேவியும் டாக்டர் மெஹ்ராவும் அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் அப்படின்னா, நம்மளோட சொந்த வெறுப்புக்காக பேஷண்ட்ஸை நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் ஒரு பெரிய குறிக்கோளை எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு வேண்டாதவர் நம்ம எந்த விஷயத்திலும் யோசனை பண்ணக்கூடாது, இது உயிர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு யோசனை பண்ணிருப்பாங்க. அவரோட ஒர்க்கர்ஸை கூப்பிடுறா, இந்த மாதிரி ஆகாஷோட உறவினர் நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்றாங்க. அப்ப அந்த முதல் மாடிக்கு ஆகாஷோட மனைவி நைனாவும் ஆகாஷோட அம்மா லஜ்வந்தியும் வராங்க. இவங்க 2 பேருக்குமே அவங்கள பார்த்தோன்னே அதிர்ச்சி. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சிறப்பு நிதி உதவி இருக்கு, இதுல முழுமையான காசு எங்களுக்கு வராது, கொஞ்சம் காசு தான் வரும், இன்னும் வேற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு, நீங்க முழு பணத்தை கட்ட வேண்டியது இருக்காது, அந்த தொண்டு நிறுவனமே கட்டிடும் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு நைனாவுக்கு. ஆகாஷ் பெரும் கடன்காரரா இருக்காரு, அவரால் பணத்தை திருப்பி செலுத்த முடியாது அப்படின்னு ஒரே சந்தோஷப்படுறாங்க நைனாவும் லஜ்வந்தியும். அந்த இடத்துல சவிதா பார்த்த உடனே நைனாவுக்கும் லஜ்வந்திக்கும் ஒரே அதிர்ச்சி. இருந்தும் சவிதா பகை உணர்வை காமிக்காம அந்த இடத்துல இரக்கத்தை மட்டும் காமிச்சு அந்த கோப்புல சைன் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஆகாஷ்க்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. நைனாக்கு இதை கேட்டோடனே ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க கோப்புல சைன் பண்ணோட ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னு ஒரே சந்தோஷம். நைனா தன் கடவுளை வேண்டிக்கிறா, கடவுளை என்னை மறுபடியும் காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறா. லஜ்வந்தியும் தன் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. சவிதாக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா 7 ஆண்டுகள் அவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. கடந்து வரது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு. சவிதா இருந்தாலும் அங்க நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 8 மணி நேரம்
கழிச்சு டாக்டர் வெளில வராங்க ஐசியூல இருந்து. உங்க கணவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அப்போ நைனா டாக்டர் காலையே விடுறாங்க. டாக்டர் நீங்க இருக்கவே தான் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இது எல்லாமே சரியாச்சு அப்படின்றாங்க. என் கையில எதுவுமே கிடையாது, சவிதா மேடம் கோப்புல கையெழுத்து போட்டதால தான் ரொம்ப சீக்கிரமா இந்த ஆபரேஷன் நடந்தது. அது மட்டும் இல்லாம ஆகாஷ்க்கு எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நைனா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஆகாஷ் கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, கண் விழிச்சு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறாரு. நான் எங்க இருக்கேன், ஹாஸ்பிட்டல் இருக்கேனா, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், உனக்கு பணம் இருக்கா ஏது அப்படின்னு சொல்றாங்க. நைனா எல்லா விஷயமும் சொல்றா. இந்த மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டைரக்டரா வந்து இந்த சவிதா தான் இருந்தாங்க, சவிதா தான் உங்களுக்கு இந்த கையெழுத்து போட்டாங்க, சவிதாவால தான் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் நடந்துச்சு அப்படின்னு லட்சுமந்தி சொல்றாங்க. சவிதா ஆகாஷோட அறைக்குள்ள வராங்க, ஆகாஷை பார்த்துட்டு போறதுக்காக வராங்க. அப்ப சவிதாவை பார்த்தோன்னே ஆகாஷ்க்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறாங்க. ஆனா சவிதா அதெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாம உங்க உடல்நிலை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இருந்தும் வந்து ஆகாஷ் வந்து எந்திரிச்சு நின்று பேசணும்னு நினைக்கிறான், அவனால எந்திரிக்க முடியல. அப்ப சவிதா சொல்ற ஆகாஷை பார்த்துட்டு நீங்க எந்திரிச்சுலாம் பேச வேண்டாம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை முடிச்சிருக்கு, நீங்க சில நாட்கள்ல கொஞ்சம் ஓய்வு எடுங்க, உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் வந்து ஆகாஷ்க்கு வந்து நம்பவே முடியல, நம்ம வீட்டுல எதுவுமே தெரியாத ஒரு மனைவி, சமையல் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு மனைவி, இவ எப்படி இந்த நிலைமைக்கு வந்தா, நம்ம இவ்வளவு உதறி தரட்டுமே, இப்படி ஒரு நல்ல மனைவி கிடைச்சு நம்ம உதறி தரட்டுமே சொல்லிட்டு தன் மனசாட்சி அவனை உறுத்துது. அப்ப கேட்கிறேன் என் உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்கிறேன். நான் டாக்டருக்கு இப்பதான் ஃபோன் பண்ணேன், உங்க உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க உடனே நல்லபடியா பாத்துக்கோங்க சொல்லிட்டு அந்த இடத்த வெளியே போயிடுறா. அப்புறம் அன்னைக்கு இரவு ஆகாஷ் படுக்கிறான். படுத்து பார்க்கும்போது சவிதாவை வீட்டை விட்டு துரத்துனது மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம், இவ்வளவு விஷயம் செஞ்சு சவிதா நமக்கு எந்த ஒரு கெட்டதும் செய்யாம வச்சிருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. சவிதா நொண்டுல வந்து ஆகாஷ் வந்து பார்த்துட்டு மட்டும் போறாங்க. அதாவது தன்னோட பழைய கணவர்ன்ற எண்ணத்தோட வராம ஒரு பேஷண்ட் ஒரு எண்ணத்தோட வந்து அதை பார்த்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் சொல்றான், நம்மளோட பேராசையால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொல்றா அப்படின்னா, சவிதாவை தனியா பார்க்க நயனா தவிக்கிறா. சவிதாவை நயனா தனியாவே போய் பார்க்கறா. அப்போ சொல்றா, உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்ன திருமணம் பண்ணாங்க, இன்னும் எனக்கும் குழந்தை இல்லை, அவரை டெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னா கோவம் தான் படுறாரு, என் வாழ்க்கையில பெரிய பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்தால தான் என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றாங்க. இல்ல என் வாழ்க்கையில அந்த தப்பை நீயும் திருப்பி பண்ணாத, நான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க, எனக்கு உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா உங்க கணவருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆயிடும், உங்களுக்கு குழந்தை இல்லாமலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல டாக்டரை பாருங்க அப்படின்றாங்க. அணுக சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அப்ப அணுகும் போது தான் தெரியுது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க. அப்ப ஆகாஷ்க்கு டாக்டர் இதை தெளிவா சொன்னதும் ஆகாஷ்க்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. ஐயோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற தைரியத்துல தான் நம்ம வந்து சவிதாவே துரத்தணும், ஆனா நான் பிரச்சனை இல்லை நம்ம கிட்டதான் இருக்குன்றது இன்னைக்கு யானின பெருக்கவியல் நிபுணர் நமக்கு சொல்லும் போது தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு அவமானப்படுறான், வேதனைப்படுறான். குறையெல்லாம் நம்ம மேல வச்சுட்டு அந்த பெண்ணை நம்ம துரத்திட்டோமே, அந்த பெண்ணை துரத்தம் இல்லாம இன்னொரு பெண்ணு வாழ்க்கை நமக்கு எடுத்துட்டோமேன்ற உணர்வு ஆகாஷ்க்கு இருந்துகிட்டே இருக்கு. பணம் இல்லாத காரணத்தால பண்றாங்க. மேலும் நிதியுதவிக்காக என்ன பண்றாங்க, அங்க நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமா நிதியுதவி தட்டுறாங்க. அப்ப சவிதா கூட ஒரு சட்ட ஆலோசகர் இருக்காரு. அப்ப சொல்றாங்க, இந்த உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, உங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லட்சுமந்தியும் நயனாவும் அவங்க கிட்ட ரொம்ப கைக்குப்பி நன்றி சொல்லிக்கிறாங்க. நீங்க இல்ல அப்படின்னா எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், ஏன்னா இவரும் வந்து சொந்தமா தொழில் நடத்துறேன்னு சொல்லிட்டு பெரும் கடங்காரதா இருக்காரு, எங்க வாழ்க்கை பெரும் குழப்பத்துல தான் இருக்கு அப்படின்றாங்க. இதுல எனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது, என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவிதா சொல்றாங்க. அப்ப ஆகாஷ் வந்து எனக்கு ரொம்ப நன்றி, நீங்க இல்ல அப்படின்னா என் குடும்பத்துக்கு இப்ப நான் இருந்தே இருக்க மாட்டேன், நீங்க இருக்கவே தான் என் குடும்பத்துக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனப்பூர்வமா பேசிட்டு போறாரு ஆகாஷ். அது மட்டும் இல்லாம ஆகாஷ் வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவிதா கேட்கிறாரு. என்னோட கோழைத்தனமான விஷயம் தான் வந்து நான் இந்த நிலைமைக்கு ஆனது, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்பவே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்திருந்தா எனக்கு இப்போவாவது ஒரு குழந்தை இருந்திருக்கும், ஆனா நான் அந்த அகங்காரத்துல மூழ்கி இருந்தேன், அந்த அகங்காரத்துல இருந்து என்னை கீழே கிறக்கி எனக்கும் பிரச்சனை இருக்குன்றத நீங்க நிரூபிச்சிருக்கீங்க சவிதா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறான். ரொம்ப வருத்தமும் செய்யறான். நான் மன்னிப்புக்கு தகுதியற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சவிதா அதுக்கெல்லாம் சற்றும் பெருசா இது பண்ணாம, அப்படிதான் கிடையாது, மனிதராகவே சில தப்புகள் செய்வாங்க, அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீங்க உங்க வாழ்க்கை ஒழுங்கா வாழுங்க, நீங்க இப்பதான் அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்க, உங்க உடல்நிலையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், யாரோட சுயமரியாதைய கேவலப்படுத்துற அளவுக்கு நடந்துக்காதீங்க, அதை மட்டும் சொல்லி சவிதா சொல்லி அனுப்பிடுறா. அப்ப சவிதா ஒரு விஷயம் கேட்கறாங்க, நான் செஞ்ச உதவிக்காக நீங்க இந்த பணத்தெல்லாம் திருப்பி செலுத்த வேண்டாம், எப்பவுமே ஒரு விஷயத்துல நியாயமா இருங்க, நான் ஒரு மகளிர் ஆலோசனை மையம் ஒன்று நடத்தலான் இருக்கேன், அந்த ஆலோசனை மையத்துல நிறைய விஷயம் வந்து வெளிப்படையா பேசணும், 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேருக்கு தெரியாத விஷயங்கள் நீங்க வெளிப்படையா பேசணும், அதுக்கு நீங்களும் நைனாவும் வந்து பேசி கொடுங்க, மாசத்துல ஒரு நாள் நான் தன்னார்வலரா வருவேன், அந்த நாள் வந்து நீங்களும் பேசி கொடுக்கலாம், நீங்க பேசுறதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், இதனால உங்களை போல சில ஆண்கள் இருக்காங்க, அவங்களும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்கிறா சவிதா. அதுக்கு நைனாவும் ஆகாஷுமே கண்டிப்பா நாங்க வரோம், கண்டிப்பா நாங்க பேசுறோம், எங்க வாழ்க்கையில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், நாங்க ஷேர் பண்றதால 4 பேர் வாழ்க்கை மாறுதுன்னா நாங்க கண்டிப்பா அந்த விஷயத்த செய்யறோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேறாங்க. அதே மாதிரி
இந்த ஆலோசனை மையத்துல ஆகாஷும் நயனாவும் வராங்க. அதே மாதிரி பேசுறாங்க. அதாவது ஒரு பிரச்சனைனா பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கணும். நம்ம வந்து பெண்களையும் குறை சொல்லிட்டு இருக்காது. ஆண்னா நமக்கு எல்லாமே வந்துடாது, ஆண்களுக்கும் குறை இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆகாஷும் நயனாவும் அவங்க வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குறைகளை எப்படி நிறைய ஆக்குறதுன்றதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஆகாஷும் நயனாவும் பேசினது கேட்டு பல ஆண்களும் என்ன பண்றாங்க, நம்மளை சோதிச்சு நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா பாத்துக்கணும் அப்படின்றது நடக்கிறதுக்கு முன் வர்றாங்க. அப்ப சவிதாக்கு இவங்க 2 பேர் பேச்சு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா ஆண்கள் வந்து முதல்ல டெஸ்ட்னு சொன்னாலே நான் ஆண், எனக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, பெண்களுக்கு தான் எப்பவுமே எந்த பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த உண்மைகள் வந்து பல வீட்லயும் தெரிய ஆரம்பிக்குது. பல ஆண்களும் விழிப்புணர்வோட இருக்காங்க. அவங்க பிரச்சனை அப்படின்னா தன் மனைவி சோதனை பண்றது மட்டும் இல்லாம தன்னையும் சோதனை பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் எல்லா ஆண்கள்கிட்டயும் வந்துட்டே இருக்கு. இப்படி ஹாஸ்பிட்டலில் உள்ள தேவைக்கு அறிஞ்ச ஒரு விஷயமும் சவிதா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தொண்டு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்குள்ள பிரச்சனை உங்ககிட்ட பிரச்சனை எல்லாம் கேட்கறாங்க, எல்லாம் பிரச்சனை ஆறாங்க. தங்கள் வீட்டுல யாரும் மலடின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றத யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. தன்னால முடிஞ்ச உதவி வேணுன்றவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்காங்க. மெஹ்ராவும் சாரதாவையும் கேட்கறாங்க, நீ இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லையா? நீ இப்படி எவ்வளவு நாள் இருப்ப? நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உனக்கு ஆறுதல் இருக்கும், உனக்கும் ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாதேவி சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, கண்டிப்பா இந்த உலகத்துல எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு, நான் தொண்டு நிறுவனம் ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துக்கிறேன், எனக்கு இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா கல்யாண வாழ்க்கையில நான் ரொம்ப கசந்து போயிட்டேன், இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு எனக்கு ஒரு கனவுல கூட நினைச்சது கிடையாது, எனக்கு இந்த ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு போதுமானது அப்படின்றாங்க. தன்னார்வத்தோட நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அதுல இருந்து எனக்கு நான் ஒரு குழந்தை எனக்காக தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சாரதா தேவி கிட்ட எல்லாமே பேசிட்டு இருக்காங்க சவிதா. 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டாங்க. ஒரு சில நாள் என்ன பண்றாங்க, டாக்டர் மெஹ்ரா இறந்துடுறாரு. டாக்டர் மெஹ்ரா இறந்ததை வந்து சவிதாவால தாங்கிக்கவே முடியல. அப்ப சாரதா தேவி ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர் டெத் ஆனிவர்சரிக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்ப சவிதா வந்து பேசுறாங்க, நான் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டவங்க, ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னா டாக்டர் மெஹ்ரா சார் தான் காரணம் சொல்லிட்டு மெஹ்ரா சார் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க சவிதா. அந்த ஸ்பீச்சுக்கு வந்து தன்னுடைய கணவர் ஆகாஷையும் நைனா லஜ்வந்தி எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காரு. அவங்க இந்த கதையில கேட்கும்போது அவங்க 3 பேருமே அழுதுட்டே இருக்காங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க, அதுல இருந்து ஒரு குழந்தைய சவிதா தத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தை முதல்ல தன் அம்மான்னு கூப்பிடும் போது கௌரிக்கு ஒரே சந்தோஷம், தன் சொந்த குழந்தை போலதான் பார்த்துட்டு இருக்காங்க, வளர்க்குறாங்க. அவளோட தாய்மையை பரிபூர்ணமா உணர்றா. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அதுல வந்து சவிதாவோட ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் நிகழ்ச்சி நடக்கும்போது சவிதா பேசும்போது அந்த அரங்கமே அமைதியா இருக்கு. பெண்களை பத்தி, பெண்கள் எப்படிலாம் கொடுமை பண்றாங்க, எப்படிலாம் கணவர் வீட்டுல இழிவுபடுத்துறாங்கன்ற விஷயத்த தெளிவா பேசியிருப்பாங்க. இந்த எப்படி பெண்களுக்கு மரியாதை தரணும், எப்படி பெண்கள் தங்களை சுயமரியாதையா வாழ்ந்துக்கணும், பெண்கள் எப்படி தன்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்கணும், பெண்கள் சுயமா சம்பாதிக்கணும், பெண்கள் எல்லாவற்றிலும் தைரியமா இருக்கணும்னு பேசும்போது அது எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பா சவிதா மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அது அந்த இடத்துலயும் ஆகாஷ், நயனா, லட்சுமணி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் வந்த உடனே எல்லாருமே பாக்குறாங்க, சவிதா என்ன இதுன்னே பேச மாட்டா, ஆனா சவிதா பேசுற ஒவ்வொரு பேசுக்கும் அரங்கமே கை தட்டுது அப்படின்றா. அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஆகாஷ் சவிதா கிட்ட பேசுறா, சவிதா அவனுக்கு என் வாழ்க்கையில செஞ்சது எல்லாமே ரொம்ப கொடுமையான விஷயம் தான், அதனால என்னை மன்னிச்சுக்கோ, கண்டிப்பா நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்றா. நிஜமா நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறேன்னா என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் உயர்ந்து வந்திருக்க மாட்டேன், இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன், நான் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய மனுஷி கிடையாது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றதை எனக்கு நீங்க தான் கத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றா. நீ என்ன மன்னிப்பா, ஏன்னா நான் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க எல்லாம் நல்ல விஷயமாவே செய்யுங்க அப்படின்றா. ஆகாஷ் நிறைய கடன் தொழிலாளர் என்ன பண்றா, ஆகாஷோட வீடை விட்டு வெளியேற நிலைமை வந்துருச்சு. அப்ப இந்த விஷயம் வந்து சவிதாக்கு தெரிய வருது. சவிதாக்காக இந்த விஷயம் வருது. சவிதா என்ன பண்றா அப்படின்னா, இந்த வீட்டை நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா. சவிதா வேற ஒரு தொண்டு நிறுவனம் மூலமா என்ன பண்றா, அந்த வீட்டை வாங்கிடுறா. அந்த வீட்டை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு சாரதா தொண்டு நிறுவனம் பேர் வைக்கிறா. அந்த தொண்டு நிறுவனத்தை பாத்தீங்க அப்படின்னா இயலாமை உள்ள பெண்கள் எல்லாமே அங்க தங்க வைக்கிறதுக்காக அந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஒரு பெண்களும் ஒரு தொழிலை கத்துக்கணும், அவங்க சுயமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறா. இதை கேள்விப்பட்டோன்னே ஆகாஷ் சவிதா வந்து சந்திக்கிறா. அந்த வீட்டை துரத்திட்டேன், கடைசியில் நீ அந்த வீட்டை வாங்குற அளவுக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க அப்படின்றா. ஆமா, நீ அந்த வீட்டை துரத்தின ஒரு பெண்ணா அந்த இடத்துல நான் கதியேற்று நின்றேன், ஆனா அந்த மாதிரி எந்த பெண்களும் கதியேற்று நிக்க கூடாதுன்றக்காதான் நான் சாரதா தேவி அம்மா பேர்ல இந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சேன் அப்படின்றா. இது கேட்டே இருக்கும்போது திடீர்னு லட்சுமந்திக்கு உடம்பு முடியாம போயிடுது. உடம்பு முடியாம போறோன்னு என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சவிதா போய் விசாரிக்கிறா, எப்படி இருக்கீங்க அப்படின்றா. அப்ப லட்சுமந்தி சொல்றா, அம்மா நான் உனக்கு செஞ்சது பெரும் கொடுமை, என்னை மன்னிச்சுக்கோ, நீ வந்து எப்பவுமே எனக்கு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, அவங்க உயிரை விட்டுடுறாங்க. அப்புறம் அவங்களோட ஈம சடங்குலாம் முடிவு வரைக்கும் சவிதா அவங்க கூடவே இருந்தா அந்த ஈம சடங்கு முடிவு வரைக்கும் பார்த்துட்டே இருக்கா. அப்ப அவ தத்தெடுத்து வளர்க்குற மகள் கௌரி கேட்குறா, அம்மா உங்களை ஏன் எல்லாருமே ரொம்ப மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம்மா, நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் போது எல்லாருமே நல்லா மதிப்பாங்க, நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம், எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு விதத்துல தீமை அழிக்கல, நம்மளால 4 பேர் வாழ கத்துக்கணுமே தவிர நம்மளால 4 பேர் சாக இருக்கக்கூடாது, நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டேன், எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டேன், இந்த கத்துக்கிற விஷயத்த நான் 4 பேருக்கு சொல்லித்தரேன், என்ன மாதிரி பெண்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, குழந்தை இல்லைன்றதால யாரும் அந்த பெண்ணை வந்து ரொம்ப கேவலமா நடத்தக்கூடாது அப்படின்றாங்க. பெண்கள் வந்து குழந்தை பெற்றால் தான் மதிப்பு
மதிக்கணும். இப்போ குழந்தை பெறவில்லாம் மதிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. குழந்தை பெற்றுக்கிட்டாலும் பெற்றுக்காமல் இருந்தாலும் அவங்க பெண்கள், அவங்களுக்கும் சில உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும். குழந்தை பெற்றுக்கினா மட்டும்தான் தாயா, குழந்தை பெற்றுக்கலனா தாய் இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சவிதா குழந்தை பெற்றுக்காம ஒரு நல்ல தாயா தன்னுடைய குழந்தைய வளர்த்துட்டே இருக்காங்க. அதனால குழந்தை இல்லாதவர்களை பார்த்து மலடின்னு ஒரு சொல் வச்சு சொல்லி யாரும் எந்த ஒரு பெண்மையும் காயப்படுத்தாதீங்க. பெற்றால் தான் தாயா, வளர்த்தான் தாய் இல்லையா? கண்டிப்பாக பெற்றாலும் தாய் தாய் தான், வளர்த்தாலும் தாய் தாய் தான். தாய்க்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்க முடியலன்னா அவங்களுக்கு ரொம்ப இகழ்வாக ரொம்ப கேவலமாக பேசி அவங்கள திட்டாதீங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களால முடியலன்றதை குத்தி குத்தி காமிக்காதீங்க. குத்தி குத்தி காமிக்க பெண்களை மதிங்க. கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு அதற்கான மரியாதை கண்டிப்பாக தருவாங்க. தாய்மை அடைந்தால்தான் அவங்க ஒரு நல்ல மருமகள் அப்படிலாம் சொல்ல முடியாது. தாய்மை அடைந்தாலும் அடையாவிட்டாலும் ஒரு பெண் தான். அந்த பெண் குழந்தையை பெற்றுக்கலனாலும் தத்தெடுத்த குழந்தைய தான் சொந்த குழந்தைய போல வளர்த்துட்டு இருக்கா சவிதா மாதிரி இங்க நிறைய தாய்கள் இருக்காங்க. எல்லா தாய்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லிக்கலாம். மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.